ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளையே, சரியா இதை கேட்டு முடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே நீ சற்றும் எதிர்பாராத வகையில ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்பு கிடைக்க போகுது. ஆமியன் செல்லமே, காசோ பணமோ மகிழ்ச்சியோ எதையுமே நான் நேரடியா வந்து கொடுக்க மாட்டேன். ஆனா அது உன் வாழ்க்கையில வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பேன். அப்படிதான் நீ அதிர்ஷ்டசாலியாக மாறுவதற்கும், எல்லாமே உனக்கு கிடைச்சி நீ மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக வாழ்வதற்கும் உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொஞ்ச நேரத்தில் கொடுக்க போறேன். சின்ன சின்ன கல்லா எடுத்து போட்டாலும் கூட பல வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அந்த சிறு சிறு கல்லை கோட்டையாக உருவாகி இருக்கும். அதே போலதான் இத்தனை நாளா நீ செஞ்ச ஒவ்வொரு சின்ன சின்ன முயற்சியும், ஒவ்வொரு நம்பிக்கையும், ஒவ்வொரு விஷயங்களும் இப்போ மிகப்பெரிய அளவுல உன் வாழ்க்கையில பலனா கிடைக்க போகுது. நீ எப்போதும் மனசை உறுதியா வச்சுக்கிட்டா மட்டும் போதும். எந்த சூழ்நிலையிலும் எதுக்காகவும் யாருக்காகவும் நீ சோர்ந்து போகவோ சுணங்கி போகவோ வேண்டாம். உன் வாழ்க்கையில சில விஷயங்களை நீ ஆரம்பத்துல சரியா செயலாட்டி கடைசி வரைக்கும் உன் வாழ்க்கையில வருத்தப்பட வேண்டியதாக ஆகிவிடும். அந்தந்த வயசுல என்ன செய்யணுமோ அது அந்தந்த வயசுல சரியா செய். படிக்க வேண்டிய வயசுல படிக்கணும், வாழ வேண்டிய வயசுல வாழணும், திருமணமாக வேண்டிய வயசுல திருமணம் செய்யணும். அதை விட்டுட்டு கொஞ்சம் முன்ன பின்ன மாறி எதையாவது தப்பு தண்டா பண்ணினா தவறுகள் நடக்கும்போது வாழ்க்கையில அதை கடைசி வரைக்கும் சரி பண்ணவே முடியாத அளவுக்கு உனக்கு மாபெரும் பிரச்சனையாகவும் தலைவலியாகவும் அது உன் வாழ்க்கையை மாத்திடும். அதனாலதான் அந்தந்த வயசுக்கு பல எண்ணங்கள் வந்தாலும், உணர்வுகள் தோன்றினாலும், தப்பு செய்யவும் தவறான பழக்கத்தை உன்னை ஈடுபடுத்தினாலும் கூட நீ ஒருபோதும் அதை ஈடுபாட்டோடு செஞ்சிடாம, அதன் மீது கவனம் செலுத்தாம, கண்டுக்காம, நான் படிச்சு நல்ல நிலைமைக்கு வருவேன், நல்ல வாழ்க்கை வாழுவேன்னு சின்ன வயசுல நினைக்கணும். நடுத்தர வயசுல என் குடும்பம் குழந்தைன்னு எல்லாரையும் நல்ல முறையில பார்த்து என் கடமைகளையும் பொறுப்புகளையும் நான் சரியா செய்வேன்னு நினைக்கணும். இப்படி இளமையிலும் நடுத்தர வயதிலும் உணர்ந்த கடமைகளை நீ சரியா செய்யும் போது உன் முதுமை காலங்கிறது உன்னை உட்கார வச்சு நல்லா அன்பா ஆறுதலா பார்த்துக்க கூடிய குடும்பத்தை உனக்காக உருவாக்கி தருமேன் செல்லமே. யாரெல்லாம் இத்தனை நாளா உன்னை நிராகரிச்சாங்களோ இப்போ அவங்களே உன்னை தேடி வந்து உன்னிடம் பேச காத்திருக்கும் அளவுக்கு உன் நிலைமையை உயர்த்த போறேன். கண்டிப்பா நீ வெற்றி பெறத்தான் போகிறாய். இப்போதே உனக்கு நல்ல நேரம் பிறந்துருச்சு. நீ என்னிடம் கேட்ட வரங்களையும் நீயே எதிர்பார்க்காத சந்தோஷமான வாழ்க்கையும் கூட இந்த சாயப்பா உனக்கு அமைச்சு தரப்போறேன். இனி எல்லாமே உனக்கு மகிழ்ச்சியான காலமாக இருக்க போகுது. சொந்த பந்தங்களிடம் பேசணும்னா அவங்க பணம் வச்சிருக்காங்களான்னு பார்க்குறாங்க. பணம் இல்லாத மனிதர்களிடம் இங்கு பாசமே வர்றதில்லைன்னு தான் உறவுகள் எல்லாம் விலகி நிற்கிறாங்க. மொத்தத்தில் உறவுகளிடம் பேச வைப்பதும் மனம்தான், பேச விடாமல் விலக்கி வைப்பதும் பணமாக, மொத்தத்தில் உறவுகளை தீர்மானிப்பதே பணமாக இருக்கிறது. என் அன்பு பிள்ளையே, காசு இருக்கா, பணம் இருக்கா, சொத்து இருக்கான்னு பார்த்து நீ யாரிடமும் பழக்க வழக்கம் வச்சுக்க கூடாது. சொந்த பந்தமோ நட்போ உறவுகளோ அவங்களோட நல்ல மனசை மட்டும் பாரு. இந்த சாயப்பா ஏற்கனவே உன் கர்ம வினைகளோட போராடி கஷ்டப்பட்டு அதை கழிச்சுக்கிட்டு இருக்கேன். நீயும் இப்போது ஏதாவது தவறு செஞ்சு உன் விதியை கஷ்டமானதாக மாத்திக்க வேண்டாமேன் செல்லமே. இந்த சாயப்பா இப்போதுதான் உன் தலைவிதியை மாற்றி எழுதி சரி செஞ்சு உனக்கு நடக்கவே இயலாத காரியங்களையும் நடத்தி கொடுக்க தயாராக உன்னை நோக்கி வந்திருக்கேன். என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தீனா உன் வாழ்க்கையை நான் வழி நடத்தி உன்னை வெற்றி பெறச் செய்வேன் என் செல்லமே. எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கையில எல்லாமே சரியா அமைஞ்சிடாது. நீயே பார்த்துருக்கலாம், நல்ல வசதியா இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. நல்ல ஆடம்பரமா அழகான வீடு, கார், பங்களான்னு என்னென்னவோ வசதிகள் இருந்தாலும், அவ்வளவு நகை ஆபரணங்கள் நீ என்ன இருந்தாலும், எத்தனையோ உடை துணி மணிகள் இருந்தாலும் கூட அவங்க வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாதவங்களா, ஆரோக்கியமற்றவர்களாக இருக்கும்போது அந்த குடும்பத்தில் உள்ள எல்லார் மனசிலும் அது ஒரு குறையாகவும் வருத்தமாகவும் வாழ்நாள் முழுவதும் தீராத துன்பமாகவும் இருக்கும். அதே போலதான் ஒரு சிலருக்கு உடம்பெல்லாம் நல்ல ஆரோக்கியமா இருக்கும், எல்லாரும் நல்லா இருப்பாங்க, தெம்பா இருப்பாங்க, ஓடி 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 உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த குடும்பத்துல எல்லாரும் எவ்வளவுதான் ஓடி உழைச்சாலும் காசு பணம் பெருசா தங்காம, அவங்க வீட்டுல செல்வம் சேராம, வறுமையில கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களாவே
நடுத்தர வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே போராடக்கூடியவர்களாக இருப்பாங்க. இதுலேருந்து உனக்கு என்ன புரியுது? ஒன்று இருந்தால் இன்னொன்று இருக்காது. ஆரோக்கியம் இருந்தால் செல்வம் இருப்பதில்லை, செல்வம் இருக்கும் வீடுகளில் ஆரோக்கியம் இருப்பதில்லை. இது எல்லாமே உனக்கு கிடைச்சு செல்வம், ஆரோக்கியம், மன நிம்மதி, நிறைவு, நிம்மதின்னு அனைத்தையும் உனக்கு கொடுப்பதற்காக தான் இப்போது இந்த சாயப்பா அதிர்ஷ்டத்தை உன் பக்கமாக அனுப்பி வைக்கிறேன். எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா மனிதர்களையும் ஏற்றத்தாழ்வு பார்க்காம நல்லபடியாகவே நீ நடந்து கொள்ளும்போது, எல்லாரையும் சமமாக பார்க்கும்போது உனக்கும் எல்லாமே சமமாக கிடச்சிரும். அதாவது நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான, செல்வ செழிப்பான, சந்தோஷமான, அழகான, சமநிலையான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும்னு சொல்கிறேன். இந்த சாயப்பா நல்ல மனிதர்களை அதிகம் நேசிப்பேன். ஆனால் அதே நேரத்தில் அவங்க எப்பவுமே நல்லவங்களாக இருக்காங்கன்றதையும் அதிகம் சோதிப்பேன் என் செல்லமே. ஏன்னா கஷ்டமே வராதப்ப நல்லவங்களா இருக்குது பெரிய விஷயம் இல்லை. கஷ்டமும் பிரச்சனையும் கடன் தொல்லைகளும் இக்கட்டான சூழ்நிலையும் வரும்போதும் அவங்க நல்லவங்களாவே இருக்காங்களான்றது தான் என்னுடைய சோதனையே. அப்படிதான் இப்போது உன்னை சோதிச்சேன். எவ்வளவு சோதனைகளை கொடுத்தாலும் நீ குணம் மாறாம, தரம் மாறாம, நிலை தடுமாறாம ஒரே மாதிரி இருந்ததால தான் இப்போ உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க வந்திருக்கேன். இந்த உலகில் நீ வெற்றிகரமாக வாழணும்னா நான் சொல்கிறபடி நடந்துக்கிட்டீனா போதும். அதாவது ரொம்ப பொறுமையாக இருக்கணும். உனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தி அதை அதன் மூலமாக நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னேற்றம் அடையணும். யாராவது தப்பு செஞ்சாங்கன்னா அதை செய்யக்கூடாதுன்னு தைரியமாக கண்டிக்கக்கூடிய மனசுள்ள பிள்ளையாக இருக்கணும். அதே போல் தவறு செஞ்சவங்கள ஒரே அடியாக ஒதுக்கி வச்சிடாம அவங்கள அணைச்சு அரவணைச்சு அவங்களோட கனிவோடு நடந்துக்கிட்டு அவங்க செய்த தவறை எடுத்து சொல்லி மறுபடியும் தப்பே செய்யாத அளவுக்கு அவர்களை வழிநடத்தக்கூடிய பிள்ளையாக நீ இருந்தீனா உனக்கு தேவையான வெற்றிகரமான, மன நிம்மதியான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த சாயப்பா உனக்கு கொடுத்துருவேன். நான் சொன்ன எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு வாழ்றது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நீ முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக உன்னால் முடியுவேன் செல்லமே. உன் மேலே உண்மையான அன்பும் பாசமும் வச்சிருக்கவங்க யாருமே அவ்வளவு சுலபமாக உன்கிட்ட சண்டை போட்டுட்டு விலகி போக மாட்டாங்க. ஏன்னா உண்மையான அன்புள்ள மனிதர்கள் சண்டை போட்டாலும் சீக்கிரமே சமாதானமாகி பேசிடுவாங்க. பொய்யான மனிதர்களும் போலியா நடிப்பு நடிக்கிறவங்களும் மட்டும்தான் சண்டை போட்டால் அதுக்கப்புறம் முகத்தை கூட திருப்பி பார்க்காதவர்களாக, பேசாதவர்களாக விலகி போவார்கள். இப்போ நீ புரிஞ்சுக்கோ, உன்னை விட்டு ஒருத்தர் நிரந்தரமாக விலகி போகிறாங்க, வேணான்னு நிராகரிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உன் மேலே உண்மையான பாசம் இல்லைன்னு. உண்மையான பாசம் இல்லாத மனிதர்கள் உன் பக்கத்தில் இருக்கிறத விட தூரமாக இருக்கதே நல்லதுன்னு அதை அப்படியே விட்டுவிடு என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச விஷயங்களை எல்லாம் வச்சு நீ சிறப்பாக சந்தோஷமாக வாழணும்னு தான் நான் உனக்காக பல விஷயங்களை பார்த்து பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உன்னை விட்டு போன எதையும் நினச்சி நீ வருத்தப்படாத. உனக்காக அனைத்தையும் மிகச் சிறப்பாக இந்த சாயப்பா நான் வந்து கொடுக்குறேன். நீ விரும்பாத துன்பமே உனக்கு வரும்போது நீ விரும்பி ஆசைப்படுகிற இன்பம் உன் வாழ்க்கையில் நிச்சயம் வந்து